ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி. அதாவது பிடி ஆர் பிஆர்டி பணி நியமனம் மற்றும் எஸ்டிடி அப்பாயின்மெண்ட். பிடி பிஆர்டிக்கு 2% அமைச்சு பணியிடங்களுக்கான நீதிமன்ற வழக்கு முடிவடைந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு ப்ராசஸாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பணி நியமனங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து கவுன்சிலிங்கு, அதுக்கப்புறம் பணி நியமன ஆணைகள் குறித்தான மிக மிக முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குது. எஸ்ஜிடியில் 8 மாதங்களாக ஆன்சர் கீ வெளியிடாமல் இருந்து அந்த பிடி பிஆர்டியினுடைய 2% அமைச்சு பணிகளுக்கான கேஸின் போதே எஸ்ஜிடிக்கான 2% அமைச்சு பணிகளுக்கான அந்த வழக்கம் முடிவுக்கு வந்த சூழ்நிலையில் ஆன்சர் கீ வெளியிட்டு தற்போது அப்ஜெக்ஷன்லாம் போயிட்டுருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எப்போ பணி நியமனம் பண்ணுவாங்க, என்றைக்கு பார்த்தோன்னா போஸ்டிங் போடுவாங்க, என்றைக்கு முதல்வர் கையால் பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. ஸோ பிடி பிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள்ளாக 20ஆம் தேதியே அப்படிங்கிற மாதிரியான தகவலே கிடச்சிருக்கு. முதல்வர் கையால் பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதனை தொடர்ந்து எஸ்ஜிடிக்கு அதுக்கும் பார்த்தோன்னா பணி நியமனம் பண்ண போகிறாங்க. கட்டமாக பிடி பிஆர்டிக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. இது ஒரு மகிழ்ச்சி செய்தி. பல வருடங்களாக காத்திருந்த ஆசிரியர்களுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் பணி நியமனம், இன்னும் 20 நாட்களுக்குள்ளாக பணி நியமனம் அப்படிங்கிறது மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து கவுன்சிலிங், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அடுத்தடுத்த ப்ராசஸ் உடனடியாக வெளியாகும். எந்த அப்டேட்டாக இருந்தாலும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையிலேருந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.